அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு எதிராக 15 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒட்டிய கோட்டூர்புரம் மண்டபம் தெருவில் இருக்கும் ஞானசேகரன் நடைபாதையை ஒட்டிய கடையில் கடை வைத்திருந்தார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒட்டிய கோட்டூர்புரம் மண்டபம் தெருவில் ஞானசேகரன் நடைபாதையை பிரியாணி கடை நடத்தி வந்தார் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு எதிராக 15 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? இன்று இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி ஒருவர் பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துல கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக சற்று நேரத்துக்கு முன்பாக போலீசார் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார்கள். காலை முதலே இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அவரது செல்போன் பதிவுல பல்வேறு வீடியோக்கள், அதாவது பெண்கள் தனிமையில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பதிவு செய்திருப்பதும், தொடர் விசாரணையில தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணையில ஞானசேகரன் மீது 15க்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் விசாரணையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் 8க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளும், அதே போல மயிலாப்பூர், வேளச்சேரி, மந்தவெளி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் வழக்குகள் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர் சம்பவம் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கும் அருகே கோட்டூர்புரம் மண்டபம் தெரு என்ற பகுதியில் நடைபாதையில் பிரியாணி கடை நடத்தி வருவதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவத்தன்று, அதாவது சனிக்கிழமை இரவு பிரியாணி கடை விற்பனையை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறம் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு சென்றதும் அங்கு தனிமையில் இருந்த அந்த கல்லூரி மாணவி மற்றும் காதலன் அவர் தனிமையில் இருந்த அந்த பகுதியை மொபைல்ல வீடியோவா பதிவு செய்ததும், பின்பு அவர்கள் அந்த பதிவை காட்டி மிரட்டி சமூக வலைத்தளங்களை மிரட்டி விடுவதாகவும், அதே போல உங்கள் குடும்பத்தாரிடம் மிரட்டி தெரிவித்து விடுவதாக கூறி அந்த பல்கலை மாணவியை பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கியதும் தெரிய வந்திருக்கிறது. தினந்தோறும் இரவு நேரங்களில் பிரியாணி கடை விற்பனையை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதியில் செல்வதும், அங்கு தனிமையில் இருக்கும் காதல்களை வீடியோ பதிவு செய்து மிரட்டி பல்வேறு மாணவர்களிடம் பாலியல் செயலில் ஈடுபட்டதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 23ஆம் தேதி தனிநபராக சென்று மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நபர் ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு இதே போன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கோட்டூர்புரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கும் இவருடைய பிரியாணி கடைக்கும் சுமார் 500 மீட்டர் தூரம், அதாவது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கும் இவரது பிரியாணி கடைக்கும் 500 மீட்டர் தூரமே இருப்பதனால பாதுகாப்பை மீறி இவர் தொடர்ச்சியாக உள்ளே சென்று தனிமையில் இருக்கக்கூடிய காதலர்களை வீடியோ பதிவு செய்து வீடியோவாக பல்வேறு வீடியோக்களாக அந்த செல்போனில் வைத்திருப்பதையும் அதனையும் ஆதாரமாக போலீசார் திரட்டி இருப்பதும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மாணவி கொடுத்த புகாரில் 3 பிரிவின் கீழே கோட்டூர்புரம் மகளிர் அனைத்து காவல் நிலையத்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணையை மேற்கொண்ட நிலையில தற்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருக்கு உடந்தையாக வேறு யாரும் இல்லை என்றும், இவரே தனிமையாக சென்று இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதாவது பாதுகாப்பை மீறி உள்ளே சென்று இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் தற்போது தெரிய வந்திருப்பதனால பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலுத்திருக்கிறது. சம்பவம் நடைபெற்ற இடத்துல சிசிடிவி இல்லாத நிலையில நுழைவாயில் வாயிலாக அவர் தப்பி செல்லும் போது அவர் சிசிடிவி பதிவுகளை வைத்தும், அதே போல மாணவி மற்றும் அந்த ஆண் நண்பர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டதாகவும், பின்னர் தொடர் விசாரணையில அவருடைய மொபைலில் இருந்த இந்த வீடியோ பதிவுகள் மற்றும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை வாக்குமூலமாக பதிவு செய்தும், உண்மையை ஒப்புக்கொண்டதை வாக்குமூலமாக பதிவு செய்தும் ஆதாரப்பூர்வமாக இவர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இவர் மீது இருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது போன்ற செயலில் ஈடுபட்ட நிலையில வேறு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பார்களோ அவர்கள் விவரங்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் தொடர்ச்சியாக இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பதும் குற்ற வழக்குகளில் தொடர்புடையது என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.